முக்கியம். அப்போ யுத்தங்களையும் செய்திகள் என்ன செய்வோம்? கேள்விப்படுவீர்கள், வரும். இது வரைக்கும் உலகம் பார்க்காத மிக மோசமான யுத்தம் வரும். ஆனால் அது உங்களையும் என்னையும் அணுகாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருள் நடமாடும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன? ஏவுகணை விடுறத பற்றி தான் இருக்குது. அன்றைக்கி வில்லு விட்டா இன்றைக்கி ஏவுகணை விடுறான். அவன் என்ன வேணாலும் விடட்டும், எப்படி வேணாலும் விடட்டும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இது அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்து பட்டயத்தினாலும், அடுத்து என்ன இருக்குது? பஞ்சத்தினாலும். என்ன இருக்குது? பஞ்சம். இப்போ நீங்கள் பார்த்த பஞ்சம் வேற, இப்போ நீங்கள் பார்த்த கோதுமை பஞ்சம் வேற, வேறொரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்க, இப்போ மிக மோசமான பஞ்சம் ஒன்று வருவதாக சொல்லப்படுது. இது உலகத்திலேயே இந்த மாதிரி பஞ்சம் வந்தது இல்லையாமா? உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்தார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது உணவு தட்டுப்பாடு மட்டும் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று எச்சரிக்கை. இதை தாண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது, காற்று பஞ்சம் இருக்குது, எல்லா பஞ்சமும் இருக்குது. ஒருமித்து வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐப்ராத் நதி என்ன ஆகிடுமா? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதுவும் நடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஐப்ராத் நதி வற்றி போச்சு. இதையும் நம்ம பார்க்குறோம். இதான் அது. கர்த்தர் சொன்னபடியே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போகிறோம். உணவு தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கும், தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கும். சமீபத்தில் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, பல மாநிலங்களில் தண்ணி பூமிக்கடியில் சுத்தமாக கெட்டு போச்சாம். குடிக்கிற அளவில் தண்ணி இல்லவே இல்லையாமா. இனி மழை பெஞ்சால் மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குதாமா. பூமிக்கடி தண்ணி எல்லாம் கெட்டு போச்சாமா. இன்றைக்கி பல நாடுகளில் அப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன். ஆண்டவர் சொன்ன பஞ்சத்தினுடைய காலம். இதை தாண்டி நமக்கு நம்ம ஆவிக்குரிய சபைக்கு 8:11 ஆமோஸ் சொல்லுது, ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்ன இருக்குது? வசன பஞ்சம். இந்த வசன பஞ்சத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொன்று சொல்கிறோம், உங்களுக்கு நல்லா கவனிங்க. சமீபத்தில் சைனாவில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 2025 ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது எல்லா சபைகளும், எல்லா ஊழியர்களும் அல்லது விசுவாசிகள் கூட எதில் பழகிட்டாங்கன்னு கேட்டால், இந்த பைபிள் கொண்டு வந்து போகிறது நம்ம சபையில் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் பைபிள் அல்லது ஆன்லைனில் கொண்டு போகிறது, அப்புறம் சபையை ஆன்லைனில் நடத்துறது, அவங்க சர்ச்சை அதில் தான் நடத்துகிறாங்க. டிபெண்டபிள், அதை டிபெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. சைனாவில் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு ஒரு ரூல் போட்டான். எல்லா வெப்சைட்டையும் ஸ்க்ரீனிங் பண்ணி பைபிள் செர்மன் அல்லது பைபிள் செய்திகள், பிரசங்கங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சை அவங்க குடும்பப்படுத்தி அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் இருக்குது. இப்போ ஆன்லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்கிறான், நீங்கள் ஆன்லைனில் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இன்னும் சில நாடுகளில் ஆன்லைனில் பேசுகிறதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இப்படி தான் பேசணும், மிராக்கிள்ஸ் பற்றி பேசக்கூடாது, இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் போதனைகள் மட்டும்தான் செய்யணும், அவர் செய்த அற்புதத்தை சொல்லக்கூடாது, ஜனங்களை நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு குரூப். நீங்கள் எந்த ஆன்லைனை நம்புறீங்களோ அந்த ஆன்லைனில் வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி சபைகளுடைய விஷயம் என்னென்னா, கொரோனா வந்த பிறகு இனிமேட்டு லாக்டவுன் வந்தால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம எப்படியாவது ஆன்லைனில் என்ன கிடைக்கும், வசனம் கிடைக்கும், செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யோசனை பண்ணுறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆன்லைன்லேயும் வசனம் கிடைக்காது. நான் ஒரு 10 வருஷமாகவே சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் நல்ல பைபிள், அது என்னங்க நல்ல பைபிள்னு கேட்குறீங்களா? நிறைய பைபிளில் இப்போ வசனம் இல்லை, நிறைய வசனத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மாறி இருக்குது. கரெக்ட் வேர்ஷனில் உள்ள பைபிளை ஒரு 5 பைபிள் 10 பைபிளாவது வாங்கி வைங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கி வைங்க, பைபிளை வாங்கி வீட்டில் வைங்க.
ஏன்னா வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. ஆன்லைன்லேயும் கிடைக்காது. ஆன்லைனில் கிடைக்கிறது கூட ஒழுங்காக இருக்காது. சரியாக எல்லா வசனமும் இருக்குமான்னு தெரியாது. பிரிண்டட் வேர்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிரிண்டட். அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதுலேயும் கரெக்ட் வேர்ஷன், சரியாக இருக்கிற வேர்ஷனை வாங்கிடுங்க. ஒவ்வொருத்தரும் 5 வாங்கி வைங்க. இல்லை 10 மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரப்போகுது. வாங்கி வைங்க. வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் சந்ததிகளுக்கோ அது பிரயோஜனப்படும். நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட பைபிள் இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பழக்கப்பட்டுருச்சு. நம்மளை அவன் சபைக்கு வரும்போதே ஃபோனில் தான் வரான். பைபிள் தூக்கிட்டு வர வெக்கப்படுறான். நாளைக்கு அவனுக்கு பைபிள்னு போய் பார்க்கும்போது ஒரு தப்பான பைபிள் தான் இருக்கும். நிறைய வசனம் இல்லாத பைபிள் இருக்கும். வசனம் மாற்றப்பட்ட பைபிள் இருக்கும். தமிழில் ஒரு வேர்ஷன் வந்திருக்கு இப்போ புதுசாக. அந்த வேர்ஷனில் அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கால்நடை அடிக்கப்படுதுன்னு போட்டிருக்கு. கால்நடை என்னன்னு கேட்டால், சில நாடுகளில் ஆட்டுக்குட்டி இல்லையாமா. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியாதாமா. ஸோ கால்நடைங்கிறது காமன் வேர்ட். கால்நடைங்கிறது ஒரு காமன் வேர்ட். அப்படி போட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு என்ன தெரியல. ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய பலியை குறிக்குது. இந்த மாதிரி பிசாசு காலங்களையும் நியமங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் மாற்றுவான்னு இருக்கு இல்லையா? தானியேல் 7:25 நினைக்கிறேன் இருக்கு இல்லையா? அந்த காரியம் இப்போ நடக்குது கண்களுக்கு முன்பாக. வசனங்கள் மாற்றப்படுது. அப்படியே ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் போடப்படுகிறது. அதுக்கு நீங்கள் இப்போவே ஒரு 5 பைபிள் 10 பைபிள் அதை ஒரு வேலையாக அல்லது ஒரு சொத்தாக வாங்கி பேக் பண்ணி பத்திரமா வைங்க. நீங்கள் படிக்கிற பைபிள் இல்லாமல் சொல்கிறேன், அது என்னைக்கோ யாருக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ஒரு நாள் பைபிள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? நல்ல பைபிள் கிடைக்காது. அப்போ அது யூஸ் ஆகும். வசன பஞ்ச காலம் எல்லா பக்கமும் வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்லைனில் வசனத்தை தப்பாக போதிக்கிறது அல்லது வசனத்தை உங்களை விட்டு திருப்புறது, சத்தியத்தை விட்டு திருப்புறது, இது அதிகமாயிருச்சு. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், எல்லா வகையான பஞ்சம் வெளியே இருக்குது, அடையாளம் அது நமக்கு தெரியும். சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் அதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி வசன பஞ்சம் ஒன்று இருக்குது. அது நமக்குள்ளே நமக்குள்ளனா இப்போ உலகத்துக்குள்ளே அதிகப்படியாக இருக்குது. உபதேசத்தினுடைய கள்ள உபதேசத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிடுச்சு. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கள்ள உபதேசத்தில் இருக்குது. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு ஒரு எண்ணம், ஆன்லைனில் போய் உட்காந்து பார்க்குறதுல, நூதனமான காரியங்கள் புதுசாக படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். படிச்சுட்டு இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன், அந்த இடத்துலன்னு சொல்வேன், இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், ஒரு தேவையில்லாத விஷயத்தை படிப்பது ஆபத்தானது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிங்க. அது உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. சும்மா தீனால் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனால் தீட்டுப்பட்டு போனால்னு இருக்குது. கடைசியில் செத்தே போனால், அதான் ஒரு பெரிய மரணம் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சும்மா போய் உள்ளே சுற்றி பார்க்குறேன், ஆன்லைனுக்குள்ளே போகிறேன், வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், அதை பார்க்குறேன், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாட்டாதீங்க. வசனம் வாசிங்க. அதை தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக படிக்க போகிறீங்களா, ஆன்லைனில் போகிறீங்களா, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே உள்ளே போய் அவர் அங்கே சொல்கிறாரு, ஜெர்மனியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு போய், அவர் ஹீப்ரூவில் சொல்கிறாரு, கிரீக்கில் சொல்கிறாருன்னு போய் மாட்டி உபதேசத்தில் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் கர்த்தரை விட்டு போன குரூப் இருக்குது. தேவையில்லாத படிப்பு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையான அறிவு என்ன இருக்கோ அது மட்டும் கிடைச்சா போதுமானதாக. நிறைய பேர் நூதனமாக நிறைய உட்காந்து பார்க்குறாங்க. தயவு செய்து வேண்டாம். வசன பஞ்ச காலம் வந்திருக்கு. இதை தாண்டி அடுத்து சாவினாலும் துஷ்ட மிருகத்தினாலும் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மனதில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அந்த தலைமுறையை சார்ந்தவர்களாக நாம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய காலத்தில் கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் இப்படி நிறைவேறுமானால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அப்போ இந்த காலகட்டம்லாம் வரும்போது கண்டிப்பாக என்ன வரப்போகுது? கர்த்தருடைய சமீபம் வருகை, மீட்பு வரப்போகுது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதான் கேள்வி. இவ்வளோ அடையாளங்கள் எல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறோம்? வானத்து நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க, வானசாஸ்திரிகள் பார்த்து என்ன நினைக்கிறாங்க? யூதருக்கு ராஜாவை சந்திக்க அவங்க வந்துடுறாங்க. அதான் முக்கியம்.
வேத தேவ தூதன் வந்து சொல்கிறான். கேட்ட உடனே அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை பார்க்க போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா? இயேசுவை பார்க்க நீங்கள் போவதற்கு, இயேசுவை சந்திக்க புறப்படுவதற்கு இதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இயேசு சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வருகையில் அவரை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட். இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆயத்தை தான் பண்ண முடியும். வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துறாருன்னு இருக்கு. இப்போ இந்த வசனங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை என்ன பண்ணலாம்? உறுதிப்படுத்திக்கலாம். இந்த ஜெனரேஷனில், நம்முடைய காலத்தில், நம்முடைய தலைமுறையில் ஒருவேளை இயேசு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் உறுதிப்படுத்திக்கிட்டு ஆயத்தப்படாமல் இருந்தால் எப்படி? ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த காரியம் சொல்லப்படுது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். வசனம் சொல்றது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அனுதினமும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரிந்தும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்க. அப்போ அந்த ரட்சிப்பு ஆரம்பித்து ரட்சிப்பு பூரணப்பட்டு அவரோட வருகை வரைக்கும் போகணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பில் என்ன செய்யணும்? பூரணப்படணும். அதான் எபிரேயருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறாரு, வெறும் இந்த மூல உபதேசங்களில் மட்டும் இல்லாதபடிக்கு பூரணராகும்படி கடந்து போவோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒருவேளை ஆண்டவரை அறியாதவராக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், இவ்வளோ விஷயத்தை சொன்ன இயேசு தான் இதில் தப்பிக்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார். பாதுகாப்பு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இயேசுவை அறிந்தும் பின்மாற்றத்தில் இருந்தால் மீண்டும் உங்களை ஆண்டவர் கொண்டு வருவதற்கான வார்த்தைகளை சொல்லுகிறார். மூன்றாவது, ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்குள்ள இருக்கிறேன்னா உங்கள் ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யணும்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலை, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு சில காரணங்கள் வச்சுருப்பாங்க. ஞானஸ்நானம் என்பது நீங்கள் தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷனை கலந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுதல். ஞானஸ்நானம் என்பது பரலோகத்திற்கான மிக முக்கியமான வழி. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. நான் ஞானஸ்நானம் எடுக்கலைங்கிறவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எனக்கு ஞானஸ்நானம் அப்போ கொடுத்தாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானே, நான் எடுக்கணுமா அப்படின்னா ஒரே ஞானஸ்நானம் தான். ஆனால் அந்த ஞானஸ்நானத்துக்கு பேர் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். வேறு எந்த ஞானஸ்நானம் பைபிளில் இல்லை. நான் வேறு எதுக்காவது அவங்க பேர் வச்சுப்பாங்க ஞானஸ்நானம்னு. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கோமா? அப்படி எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டங்கள் இருக்கும், அதில் கலந்து கொள்ளுங்க. அபிஷேக கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது ஆவியான நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன், நாங்கள் அபிஷேகம் பெறத்துக்கு கூட்டத்துக்குலாம் வர முடியாது, நாங்கள் தெரியாமல் தான் வரோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது, தனிமையில் இருக்கும் போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மூன்றும் பேசிக், அடிப்படை. அல்லேலூயா.